வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே போடுறேங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நாளைக்கும் நான் லேட்டாக போட்டாலும் போடலாங்க. ஸோ அதனால முன்னாடியே அனுப்பிச்சிடுறேங்க. நேற்று நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த வேல்யூ படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்திருக்கும். இப்போ மார்க்கெட் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் பையப்பூ லைன்ல இருந்து வந்துட்டு நியர்பை ஃபர்ஸ்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வரைக்கும் அடிச்சது. 3வது ரெசிஸ்டன்ஸை தொட முடியாமல் கீழே வந்துருச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் தான் வந்திருக்குங்க மார்க்கெட்டு. அதர்வைஸ் வந்து மார்க்கெட்டு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்பொழுதைக்கு மார்க்கெட் நேற்று எங்க இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்கு. பெரிய அளவுல ஒன்றும் இறக்கம் சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட் வந்து மேலே போகல, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? நேற்று நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த வேல்யூ செக் பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வந்து 26,000 கால் வந்து 96க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எக்ஸாக்டாக வந்து 96 போக முடியல. அதுக்கு முன்னாடி 89லேயே திரும்பிடுச்சு. 89.5லேயே திரும்ப அதுக்கு மேலே போக முடியல அப்சைடு டார்கெட்டுங்கிறது. ஆனால் எக்ஸாக்டாக நீங்கள் 45லேருந்து தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். இது எப்படி நீங்கள் கேப்சர் பண்ண முடியும்னா, நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு விலை இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்தாலே ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுவாருங்க. சரிங்களா? இதோ இந்த இடமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் தான். பார்த்தீங்கன்னா இதுவே கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்துட்டாரு. அகெயின் ஒரு தடவை கீழே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த 44க்கு அப்புறம் கீழே இறங்கவே இல்லை. 44 எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக 88 டார்கெட்டுங்க. அப்படியே உங்களுக்கு டபுளாக கிடைச்சிருக்கும். இது நீங்கள் அந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. அதுதான் வந்து மார்க்கெட். ஸோ ஓகே, வேல்யூஸ், ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே மார்க்கெட்டில் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. சரிங்களா? ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு 26,100 புட்டு 126க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓப்பன் ஆனது இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் எக்ஸாக்டாக 205க்கு மேலே மார்க்கெட் வந்து போக முடியல. அங்கிருந்து ரிஜெக்ஷன். இந்த மாதிரி வந்து ஒரு விலையை ட்ரிகர் பண்ணாலே நீங்கள் ஆப்போசிட்ல என்ட்ரி ஆகலாங்க. சரிங்களா? ஏன்னா அதை தொட்டு விழுகக்கூடாது. ஒன்ஸ் ஒரு முறையாவது க்ளோஸ் கிடைச்சிருக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிருக்கு, ஓகே. திரும்பவும் இந்த விலையானது இதுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போதான் நீங்க உள்ள போகணும். சரி, ஓகே. அதே வாங்க, இது நேற்று ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஒரு முறை வந்து இந்த க்ளோஸ் எடுத்தாலும் இதுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் கொடுக்க கிடையாது. ஸோ அப்போ இருந்து மார்க்கெட் வந்து டவுன் தான் அப்படிங்கிறது நீங்க கிளியரா தெரியுது. இதை மாதிரி வந்து அதே போல இந்த விலைக்கு மேலே க்ளோஸ் வச்சா திரும்பவும் கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் 6 பாயிண்ட்ல வெளியில வந்தே தீரணும், என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா. அதர்வைஸ் வந்து அதனுடைய திசையிலேயே மார்க்கெட் வந்து கீழே இறங்க அடிச்சிடும். அதனால வந்து இந்த இடம்லாம் பார்த்து கவனமா ட்ரேட் எடுங்க. ஆனால் இங்கே ஆப்போசிட்ல சூப்பராக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போயிருப்பாரு. இந்த ப்ரைஸ் வந்தா நீங்க எடுக்கணுங்கிறது இல்லை, அது நீங்களே கணிச்சு இதை நான் 3 மினிட்ல வேணாலும் நீங்க எடுத்து போட்டு பாருங்க, செக் பண்ணி என்ட்ரி எடுங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே நான் சொல்வேன், ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இந்த விலைக்கு மேலே மார்க்கெட்னால எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. இவ்வளோதான் ரூலே. சரிங்களா? ஓகே, நம்ம இதுக்கு பார்த்துடலாம். இது வந்து எக்ஸல் வேல்யூ. ஸோ 119க்கு மேலே எந்த ஸ்ட்ரைக் வந்து சஸ்டெயின் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் இருக்கும். இது எக்ஸாக்டாக வந்து 25,900 கால் வந்து 88லேருந்து சப்போர்ட் எடுத்தவர் 153 வரைக்கும் போயிருப்பாரு. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இதனுடைய இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து நியரஸ்டாக தான் ஹை இருப்பாங்க. கவனிச்சு பாருங்க, ஒரே நிமிஷம். இங்கே எவ்வளோ ஹை? 166ங்க. இது பார்த்தீங்கன்னாலும் 166க்கு நியர்பையாக தான் இருப்பார். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பேரை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா தான் இது வந்து எக்ஸாக்ட் டார்கெட்டை 2 பேரும் அதே இடத்த மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாம். நாளைக்கு ரேஞ்சு செக் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து மார்க்கெட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு
நிமிஷம். மார்க்கெட் இப்போதைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம். இப்பொழுதைக்கு 26,066க்கு மேல இன்னும் க்ளோஸ் கிடைக்கல. மார்க்கெட் இன்னும் வந்து அப் ட்ரெண்ட் போகல அப்படிங்கிறது இங்க இன்னும் தெளிவுபடுத்திட்டே தான் இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் சரி இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழேயும் போக மாட்டேங்குது. ஸோ இதை எடுத்தாலும் நம்ம வந்து டவுன் சைடுன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து இந்த 26,066க்கு மேல ஒரு கேண்டில் கூட டே கேண்டில் இன்னும் க்ளோஸ் வைக்கவே இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் வந்து குட் சைனா எடுத்துக்க முடியாது. பாசிட்டிவா போகணும் அப்படின்னா ஒன்ஸ் ஏதாவது ஒரு கேப் அப் ஆகுது, இந்த விலைக்கு மேல சஸ்டெயின் பண்ணாதான் இன்னும் அப் ட்ரெண்டுங்கிறத எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் வந்து வர வரைக்கும் நீங்க இன்னும் டவுன் சைடுன்னு எடுத்துக்க கூடாது. ஆனா வந்து மொத்தத்துல இப்போதைக்கு கன்சாலிடேஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நேத்திக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்னைக்கும் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியே தான் இன்னைக்கு மார்க்கெட் இப்படியே தான் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் மட்டும்தான் கேப் டவுனும், மற்றபடி புல் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ 26,066க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு லோவை கட் பண்ணாதான் வேணாம். 943க்கு கீழே போனால் மார்க்கெட் வந்து டவுனாக எடுத்துக்கலாங்க. அது வந்து பிவோட்டு, மந்த்லி பிவோட்டு. அப்போ வரும்பொழுது மட்டும்தான் நம்ம இன்னும் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்க முடியும். அதர்வைஸ் வந்து நாளைக்கு இதே இதுக்குள்ள ரன் ஆகுது அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஸ்வாப்பிங் மட்டும் பண்ணுங்க இப்பொழுதைக்கு. ஏன்னா இங்க பெரிய மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுல இல்லை. அதனால லாங் ட்ரேட் ஹோல்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸ்கேல்பிங் பண்ணுங்க, அதுவே போதுமானதா இருக்கும். ஏன்னா இந்த லூப்புக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு ட்ரெண்டை வந்து உடைச்சிட்டு போனா மட்டும்தான் வந்து நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேட் எடுக்க முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த பிரைஸ்ல நீங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ணுங்க. எதையும் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க இப்போதைக்கு பொசிஷனா. பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட்ஸுங்க. 37 பாயிண்ட்ஸுங்க ரேஞ்சு. நீங்கள் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இதை மாற்றி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாம். 25,900 கால் வந்து 112க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே போல் 26,100 புட்டு 135க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வரும் பொழுது நீங்கள் உங்கள் முடிவு எடுங்க. அதே போல் மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோ எப்பவும் மார்க் பண்ணி பழகிக்கோங்க, சரிங்களா? லோவை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைக் எடுக்காதீங்க. ஹையை பிரேக் அவுட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு ஓடிஎம்ல கூட தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் டேட்டாவை கையில் வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேல்யூவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு 0 to ஹீரோ கால்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. மார்க்கெட் மொமெண்டம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 112க்கு கீழே கால் இருந்தாலும் 135க்கு கீழே புட்டு இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணும், சரிங்களா? ஏதாவது ஒரு ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 நாளாக ஒன்றும் பெருசாக இல்லை. நாளைக்கு மேக்ஸிமம் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்பைரிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இந்த வேல்யூ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.